ஹாய் டீம், எல்லாருக்கும் வணக்கம். எப்போவுமே நம்ம ஒரு ப்ராஜெக்ட் வந்து அட்டன் பண்ணினதுக்கப்புறம் அது பைனான்ஸில் லிஸ்ட் ஆகணும்னு வேண்டிக்கிட்டு இருப்போம். பட் அந்த மாதிரி வேண்டியதில் தேவை கிடையாது. இந்த ஏர்ட்ராப் நடத்துகிறதே பைனான்ஸ் தான். பைனான்ஸோட ஓன் ஏர்ட்ராப்பை தான் இன்றைக்கி நம்ம அட்டன் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 100% ட்ரஸ்டடான ஒரு சூப்பரான ஏர்ட்ராப். இந்த ஏர்ட்ராப்பை யாருமே வந்து மிஸ் பண்ணிடாமல் அட்டன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இதில் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து பார்க்கலாம். கடைசி நேரத்தில் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. ஓகே, இந்த என்ன ஏர்ட்ராப் அப்படின்னா, பைனான்ஸ் வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதுக்கப்புறம் தான் ஆப்பே கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கிறது வந்து டெலிகிராம் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டெலிகிராம்லேயே வந்து ஓன் ஆப் இருக்கும்ல உள்ள அந்த மாதிரி ஆப்பில் பைனான்ஸும் இப்போ வந்து ஒரு ஆப் கொண்டு வந்திருக்காங்க. இது கொண்டு வர்ற விதமாக ஃபஸ்ட்டு வரையில் ஒரு டோக்கன் நம்மளுக்கு வந்து எம்பிட்ஸ் அப்படின்ற ஒரு டோக்கன் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க எல்லாருக்கும், அட்டன் பண்ணுற எல்லாருக்குமே. இதில் செம்மையான ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க, இப்போவே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போலேருந்தே நிறைய காயின்ஸ் உங்களால் ஏர்ன் பண்ணி வைக்க முடியும். ஃபியூச்சரில் ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். அதுக்கு அடுத்தடுத்து வர்றவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரிவார்டு குறையுமே தவிர இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ நான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த ஏர்ட்ராப் அட்டன் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் வந்தது இல்லைன்னா மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ்லாம் உடனே வந்து கிடைக்கும். அதே மாதிரி கூடவே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் கிடச்சிரும். சரி, ஓகே, இந்த ஏர்ட்ராப் எப்படி அட்டன் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஏர்ட்ராப் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நம்மள டெலிகிராம் சேனல் வந்து கூட்டிகிட்டு வந்து ஒரு போஸ்ட்டில் விடும். அந்த போஸ்ட் நம்மளுடைய சேனலில் தான் வந்துருக்கும். நம்ம சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நான் அதை சேவ்டு மெசேஜில் வச்சுருக்கேன். நீங்கள் வரையில நம்மளோட சேனலில் இருக்கும். சரி, ஓகே, அதில் ஃபஸ்ட் எடுத்தோன்னா வீடியோ லிங்க் இருக்கும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயினிங் லிங்க் அப்படின்ற ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து உள்ளே கூட்டிகிட்டு போயிடும். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட பைனான்ஸ் அக்கௌண்ட் இல்லை, என்கிட்ட வந்து பைனான்ஸில் நான் கேவிசி எதுவுமே பண்ணலை அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணி பைனான்ஸை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சைன்அப் பண்ணிக்கோங்க. பைனான்ஸ் நீங்கள் சைன்அப் பண்ணையில் கண்டிப்பாக வந்து விபிஎன் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒருவேளை ஒர்க் ஆகலைனா மட்டும் விபிஎன் யூஸ் பண்ணுங்கள். ஒர்க் ஆனிச்சுன்னா நோ ப்ராப்ளம். சரி, ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் பைனான்ஸ் டி ஆப் இந்த இதை வந்து தொட்டுக்கிறேன். இது வந்து மினி டி ஆப் டெலிகிராம்லேயே நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகும். டெலிகிராமில் ஓப்பன் ஆகையில் நம்மளுக்கு டேரெக்டாக இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரெக்கார்ட்ஸ் வந்து இன்க்ளூட் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் நீங்கள் லாகின் பண்ணணும் அப்படின்றது அதில் லாஸ்ட்டில் சொல்கிறேன் லாகின் பண்ணணுமா வேணாமன்றது. சரி, ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 2700 பாயிண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு வரையில் ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1000 காயின் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ப்ளே கேம்னு இருக்குல்ல, இதை கொடுத்து நீங்கள் அந்த கேம்ஸை விளாண்டு கூட உங்களால் காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட்டு அந்த கொக்கி வந்து கரெக்டாக இந்த இடத்துக்கிட்ட வரையில் நான் வந்து கிளிக் பண்ணேன்னா அந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. மறுபடியும் அந்த கிஃப்ட்டுக்கு நேராக வச்சு அதை விட்டுறேன். நம்மளுக்கு அதில் பாயிண்ட்ஸ் வரலாம். கண்டிப்பாக வந்து பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். இந்த பாயிண்ட்ஸை ஃபியூச்சரில் நம்மளால் வந்து செல் பண்ணிக்க முடியும். எந்த அளவுக்கு உங்கள்கிட்ட பாயிண்ட் இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ரிவார்டு வந்து கிடைக்கும். சரி, ஓகே, அப்போ நான் வந்து வெளியில் போய்க்கிறேன். இன்னொரு செகண்ட்ஸ் முடியட்டும். இடத்துல வந்து பார்த்திங்கன்னா யுவர் அட்டம்ப்ட்ஸ்ன்னு சொல்லி இருக்குதுல்ல, இப்போ 6 தடவை என்னால் வந்து ப்ளே பண்ண முடியும். 6 தடவை முடிஞ்சதுக்கப்புறம் அதை ரீஃபில் பண்ணுறதுக்கு தான் அந்த டைமை தவிர்த்து நம்மளால் இந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ப்ளே பண்ண முடியும்னு இல்லை. நீங்கள் கண்டினியூஸாக 6 டைம் டக்குன்னு நீங்கள் தோற்றோன்னா வெளியில் வந்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். அந்த 6 ரீஃபில் ஆகிற டைம் தான் இது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களால் இன்வைட் பண்ணுறது மூலிமா உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கடுத்து இந்த இடத்துல டாஸ்க் அப்படின்னு இருக்குல்ல, டாஸ்க்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு நிறையா டாஸ்க் இந்த இடத்துல அவைலபிளாக இருக்கும். டெலிகிராமில் ஜாயின் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பைண்ட் யுவர் பைனான்ஸ் அக்கௌண்ட், நம்மளுடைய பைனான்ஸ் அக்கௌண்ட்டை பைண்ட் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு வந்து ஒரு 10,000 காயின்ஸ் வந்து கிடைக்கும். இதுதான் நான் அப்புறமா சொல்கிறேன் இல்லையா, அதுதான் வந்து இது. ஓகே, இப்போ நம்மளோட பைனான்ஸ் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னா அதை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல வந்து சைன்இன் பண்ண வேண்டியதாக இருக்கும். சேம் அந்த வெப்சைட் தானா அப்படின்றத மேலே ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. accounts.binance.com அப்படின்ற மாதிரி வரணும். வேறு ஏதாவது வந்துச்சுன்னா அதை விட்டு வெளியில் வந்துடுங்க. நம்ம தப்பான இதில் வந்து லாகின் பண்ணிடக்கூடாது. சரி, ஓகே, இந்த இடத்துல வந்து என்னோடய இமெயில் ஐடி நான் வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். இப்போ நான் என்னுடைய பாஸ்வேர்டை போட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா சைன்அப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு வந்து லாகின் ஆகிடுச்சு என்னோடய அக்கௌண்ட்டு. லாகின் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு வெரிஃபிகேஷன் கோடு மாதிரி எனக்கு போகுது. வெயிட், ஓப்பன் பைனான்ஸ் ஆப். ஓகே, எனக்கு வந்து பைனான்ஸ் ஆப்பில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. நீங்கள் தான் உண்மையிலேயே லாகின் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி. அதுக்கு வந்து எஸ் கொடுத்துடலாம். எஸ் கொடுத்தோன்னா இப்போ நான் தான் லாகின் பண்ணுறேன்றதை அது கண்டுபிடிச்சிருக்கோம். டன், வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல். டோன்ட் ஷோ திஸ் மெசேஜ் இன், இது வந்து ஸ்டே லாகின். இதிலேயே உங்களுக்கு வந்து எப்போவுமே லாகின்லேயே இருக்கணுமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குது. நான் நாட் நவ் அப்படின்றத வந்து நான் கொடுத்துக்கிறேன். இப்போதைக்கு ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு லாகின்ல இருந்தால் போதும். ஓகே, நம்ம வந்து இப்போ கனெக்ட் பண்ணிட்டோம். சக்ஸஸ்ஃபுல்லி கனெக்டட் வித் டெலிகிராம் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. இப்போ நான் ஓகே கொடுத்தேன்னா வெளியில் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். நம்மளுக்கு அந்த 10,000 பாயிண்ட்ஸும் வந்து கிடச்சிருக்கும். ஒரு ஸ்டெப் வந்து பேக் போய்க்கிறேன்.
ஓகே, எனக்கு இப்போ அந்த 10,000 பாயிண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல ஆட் ஆகிடுச்சு. டாஸ்க்குள்ளே போயிட்டு பார்த்தோம்னா இந்த இடத்துல கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஒருவேளை இந்த இடம் கம்ப்ளீட் ஆகாமல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மேலே வந்து இந்த 3 லைனை கிளிக் பண்ணி இந்த இடத்துல ரீஃப்ரெஷ்ன்னு இருக்குல்ல, இந்த பேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், இது வந்து டெலிகிராமில் உங்களுக்கு அடிக்கடி வந்து இந்த 3 பீட்ஸ் என்னோட லிங்க்கை தான் கிளிக் பண்ணி போகணுன்ற அவசியம் கிடையாது ப்ரோ. மேலே வந்து இந்த இடத்துல 3 லைன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஓப்பன் பாட் அப்படின்ற மாதிரி ஒன்று காமிக்கும். அந்த ஓப்பன் பாட்டை கொடுத்தீங்கன்னா அந்த பாட்டுக்குள்ளே வந்து போயிடும். இந்த இடத்துல நீங்கள் இந்த இடத்துல பிளேன்னு இருக்குல்ல, இதை கொடுக்கையில் டெய்லி உங்களுக்கு இந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கு இந்த பாட்டை நம்மளால் ஹோம் ஸ்க்ரீன்லேயே ஆட் பண்ணிக்க முடியும். மேலே இந்த இடத்துல 3 லைன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் கொடுத்துக்குங்க. ஆட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஸ் லிஸ்ட் இருக்கும்ல வெளியில், அந்த இடத்துல கீழே வந்து பைனான்ஸ் மூன்பீட்ஸ் அப்படின்ற இந்த ஆப் வந்து இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வரும். இந்த இடத்துல இந்த ப்ளே பட்டனை கொடுத்தீங்கன்னா அந்த ஆப் வந்து டெய்லி உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஒரு தடவை தான் என்னோட லிங்கை கிளிக் பண்ணி வர போகிறீங்க. அதுக்கப்புறம் நீங்களாவே வந்துக்கலாம். சரி, ஓகே. அதுக்கப்புறம் அந்த டாஸ்க் மூலியமாக ஏர்ன் பண்ண முடியும். டெய்லி இந்த கேம்ஸ் எவ்வளோ ஏர்ன் பண்ணுங்கள். இதில் வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மேலே வந்து மை ரெக்கார்ட்ஸ் இருக்குல்ல, இதுக்குள்ளே நீங்கள் ஏர்ன் பண்ணுற டோக்கன்ஸ் எல்லா ஹிஸ்ட்ரியும் உங்களால் வந்து செக் பண்ணிக்க முடியும். ஓகே, இதே மாதிரி நெக்ஸ்ட் அப்டேட் இல்லைனா நெக்ஸ்ட் ஏர் ஆப்பில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை.